Shame on the parliament. We can't speak. What's the shame? 77 days. You are celebrating 77th Independence Day yesterday, whereas I can't speak 77 days in this parliament. Shame on this parliament. Shame on you. It's a shame on you. 77 days passed. Have you allocated my time as a member of the, as a chairperson? Nayakutumani, me parliamentue and was a former medical administrator. I have to tell something. I would like to speak in Tamil. முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக எங்களுடைய சமூகம் இறந்த நாட்களில் இருந்து வடக்கு கிழக்கு நீங்கள் நினைக்கலாம் நான் இப்போது ஜாதிவாதி அதாவது இனம் சம்பந்தமான விடயம் கதைக்கிறேன் என்று அதுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவதை கதைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நடந்த தையிட்டி விகாரையை இடிக்க சொல்லி என்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னபோது தையிட்டி விகாரை என்பது மதம் சம்பந்தமானது, அவை இடிக்க கூடாது என்று சொன்னவன் நான். அந்த அடியிலே வடக்கு கிழக்கிலே சிறுபான்மை இனமாகிய எங்களுடைய தமிழினம் முஸ்லிம் இனம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஹம்டி ஃபஸ்லின் எனப்படுகின்ற 3 வயசு குழந்தை எல்லாரச்சிலே அவருடைய 2 கிட்னிகளையும் வெட்டி எடுத்த போது லாவகமாக அந்த கன்சர்டனை இலங்கையிலிருந்து வெளியேற்றி அனுப்பின வரலாற்றில் இருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். சிந்துஜா எனப்படுகின்ற பெண் 2024 ஆண்டு 7ஆம் மாதம் 27ஆம் தேதி மன்னார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு இரவு 12 மணிக்கு அனுமதிக்கப்பட்டு காலமை 7 மணி வரைக்கும் அந்த பெண்ணை அந்த குழந்தையை யாருமே பார்க்கவில்லை. அந்த தாய் பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது அப்படியே விழுந்து மரணித்தவள் இன்று வரைக்கும். அதனால் தான் நான் சிறை சென்றேன். பேராதனை வைத்தியசாலையில் நான் வேலை செய்கின்ற போது எனக்கு சொல்லப்பட்டது அந்த தாயினுடைய மரணம் சம்பந்தமாக கேளுங்க என்று. அதன் போது நான் அந்த வைத்தியசாலைக்கு போனதற்காக வழக்கு பதியப்பட்டு 5 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டவன் நான். இன்று வரை எங்களுடைய சுகாதார அமைச்சு சம்பந்தப்பட்ட வைத்தியர்களையோ சம்பந்தப்பட்ட தாதியர்களையோ எந்த கேள்விக்கும் உட்படுத்தவில்லை. ஏஆர் எனப்படுகின்ற பொய்யான வழக்குகளை பதிந்த போலீசாரை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பி என்ற அடிப்படையில் பதிய சொல்லி இன்று கூட அந்த குழந்தையினுடைய மாமனாருடன் 30 கதைத்த போது கூட அவர்களுக்கு எந்த அழைப்பானையும் சுகாதார அமைச்சில் இருந்து ஒரு டிசிசி மீட்டிங் கூப்பிட்டு சிரித்திருக்கிறார்கள். அந்த குழந்தை இறந்தது அந்த தாய். இப்போது அந்த 4 மாத குழந்தைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அதே மாதிரி கிளிநொச்சி வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி வைத்தியசாலையில் கூட ஒரு கர்ப்பிணி தாய் அனுமதிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் மூலமாக இறந்திருக்கிறார். ஆனால் இதுவரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதானமான வைத்தியசாலை. சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன். அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுவரை கடந்த கால கள்ளர்களை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். 2015ஆம் ஆண்டு எனது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் 2009ஆம் ஆண்டு வெளியால் வந்த CNN தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார். எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது. என்னுடைய தந்தை மறுபடியும் சொல்லுகிறேன், கன்சர்ட்டில் பதிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தந்தை 2009ஆம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வயிற்றிலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலை கொண்டு வர காணாமல் ஆக்கப்பட்டிருக்கார். இன்று அதே மாதிரி எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம், டிராக்டர்களில் கொடுத்து சௌரங்களை கொடுத்திருக்கிறோம். எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொன்ன ஜனாதிபதியிடம் அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன், வைத்தியசாலைக்கு அடித்த செயல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா? பரவாயில்லை, நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் யாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அது தவிர யாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி என்ற ஒரு வைத்தியசாலை இருக்கிறது. சுகாதார அமைச்சரிடம் என்னோட கேள்வி கேட்க விருப்பம். ஒரு கிழமைக்கு முன்னதாக டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸ் அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். வித் ரீப்ளேஸ்மென்ட் ஒரு பபசரா என்ற சிங்கள பெண்ணை உடனடியாக தெற்குக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி. ஆனால் அந்த கடிதத்திலே வித் ரீப்ளேஸ்மென்ட் எழுதி இருக்கிறது. அங்கே இருக்கிற வைத்திய அதிகாரி மாட்டன் என்று சொன்ன மாட்டன், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டராக எனக்கு தெரியும் ஒரு வைத்தியசாலை வைத்திய அதிகாரி விரும்பாமல் டிரான்ஸ்பர் பண்ணாமல் இந்த டிரான்ஸ்பர் நடக்க முடியாது. HRIMS சிஸ்டம் இருக்கிறது. ஆனால் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் என்ன இருக்கிறார்,
தன்னுடைய அதிகாரத்தில் அவர் ஒரு சிங்களவர் தன்னுடைய அதிகாரத்திலே சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து அந்த பவசரா எனப்படுவரை தானாகவே ரிலீஸ் செய்திருக்கிறார். அது சம்பந்தமாக டிசிசி கூட்டத்தில் நான் கதைத்த போது அங்கே இனம் மதம் என்று சொல்லுகிறார்கள். இனம் மதம் என்று சொல்லுகிற ஒரு விகாரையை இடிக்கக்கூடாது என்று சொன்ன ஒரே ஒரு தமிழன், யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஒரே ஒரு தமிழன் ஒரு விகாரையை இடிக்கக்கூடாது. இப்போ பக்கத்தில் இருப்பவர்கள் யாரையுமே காணவில்லை. கேகேஸில் கட்டப்பட்ட தையிட்டி விகாரையை இடிக்க வேண்டும் என்று ஜனாதிபதியும் கேட்டு அரசியல்வாதியிலிருந்து தனித்து நிற்கிறேன். ஒரு சமூகத்தின் மதத்தையும் ஒரு சமூகத்தின் உணர்வையும் மதிக்க தெரிஞ்ச யாழ்ப்பாண தமிழன் தேசிய தலைவன் என்ற வரலாற்றில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கும் தயாரா இருக்கிற ஒரு தமிழன். மறுபடியும் சொல்கிறேன், வடக்கு கிழக்கிலே வைத்தியசாலையில் உங்களுக்கு தெரியும் பசி ஹமில்டீன் என்ற குழந்தை இன்று வரை தன்னுடைய கொலைக்காக அவருடைய தந்தையார் ஒரு முஸ்லீம் சந்தையார் சுகாதார அமைச்சுக்கு வெளியே அவர் ஒவ்வொரு நாளும் வந்து போராட்டம் செய்கிறார். எந்த சுகாதாரமும் என்ன பதில்களை சொல்லுகிறது? இதையும் விட யாழ்ப்பாணத்திலே ஒரு போர்ட் சர்டிஃபைட் இல்லாத கன்சல்டன்ட் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுடைய உங்களை நான் கனவாக கேட்டுக்கொள்கிறேன், தயவாக கேட்டுக்கொள்கிறேன். யாழ்ப்பாணத்திலே போர்ட் சர்டிபிகேஷன் இல்லாத வைத்தியர் டாக்டர் டி சத்தியமூர்த்தி அவர்களை முதலிருந்த அரசாங்கம் அவர் வந்து இனப்படுகொலையை எதிராக சொன்னார் என்ற காரணத்திற்காக இனப்படுகொலை நடக்கவில்லை, முள்ளிவாய்க்காலிலே என்னுடைய உறவுகள் சாகவில்லை என்று சொன்னதற்கு பரிகாரமாக கேபினெட்டில் கொடுத்து போர்ட் சர்டிபிகேஷன் கொடுத்து அவரை வைத்தியசாலையில் அமர்த்தி வைத்திருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய ரத்த சொந்தங்கள் கோடி கோடியாக எங்களுடைய வைத்தியசாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏதாவது ஒரு கணக்கு எங்களுடைய சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று நான் கனவுடன் கேட்டுக்கொள்கிறேன், தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று பார்த்தால் அவர் ஒரு வீடியோ போடுகிறார், தான் கண் வைத்தியசாலையை கட்டப் போகிறேன், என்னுடைய சொந்த சகோதரங்கள் டயஸ்போராவை காசு அனுப்புமாறு. அது எங்களுடைய சுகாதார அமைச்சருக்கு தெரியுமா? அது சம்பந்தமான எந்த நடவடிக்கை? இப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சு எங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் அனுமானிக்கிறேன் தங்கமூத்து சத்தியமூர்த்தியுடனும் சுவிஸிலே இருந்து வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடன் சேர்ந்து மறுபடியும் ஒரு டீல் அடித்திருக்கிறார்கள். வெளிநாட்டிலே கருப்பு பணமாக எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வைத்தியசாலையிலே வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு. அதேபோல் இவ்வாறான விடயங்கள் கணக்க இருக்கிறது. ஒதுக்கப்பட்ட வினாடி 8 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்க தயாசிரி அம்மை அவர்களுடைய வினாடி 2 நிமிடங்கள் இருக்கிறது. தயவு செய்து அதை தரவும். அது தவிர சாவச்சேரி வைத்தியசாலையிலே நான் என்னுடைய பதவியை இழந்து நான் இந்த போராட்டத்திலே போய் 25 வழக்குகள் வேண்டினால்தான் சாவச்சேரி வைத்தியசாலையை உலகமே திரும்பி பார்த்திருக்கிறது. இப்போது 4 கன்சல்டன்ட்கள் விட்டிருக்கிறார்கள். 3 பேர் எஸ்ஆர் சீனியர் ரெஜிஸ்ட்ரார் எனப்படுகின்ற லிஸ்டிலே அவர்கள் டிரான்ஸ்பர் ஆகி போனால் அந்த வைத்தியசாலை மறுபடியும் போகும். 2014ஆம் ஆண்டு 400 மில்லியன் ஒதுக்கப்பட்டு அதிலே 200 மில்லியன் சம்பந்தப்பட்ட இன்னொரு இப்போது பாராளுமன்றமாக இருக்கிறவர் வவுனியா வைத்தியசாலைக்கு அந்த காசை சூறையாடி, ஆனால் அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா என்று கேட்டால் இல்லை. நாங்கள் கல்லறை பிடிக்கிறோம் என்று வந்த நாங்கள் இப்போது கல்லறை பாதுகாக்கிறோம். முடிந்தால் உங்களால் தங்கமூத்து சத்தியமூர்த்தியினுடைய வெல்ஃபேர் சொசைட்டியில் இருந்து அவர் எவ்வளவு பணம் வெளிநாட்டில் இருந்து எடுக்கிறார் என்பதை உங்களால் முடிந்தால் செய்ய முடியுமா இருந்தால் நான் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு நான் கொடுத்த ஆதரவை திருப்பி தருகிறேன். ஏனென்றால் வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தமிழ் பேசுகிற இனம், நாங்கள் ஒரு வேறு மொழி பேசுகிற இனம், ஆனால் நாங்கள் புத்த மதத்தை மதிக்கிறோம். அதனால் தான் சொன்னேன், ஒரு நிமிடம் தாருங்கள், அதனால் தான் சொன்னேன் இன மத பேதமின்றி நாங்கள் ஒன்றாக வாழுவோம் என்று. நன்றி. இந்த உயரிய சபையிலே இன்னும் 77வது நாளுக்கு பிறகு சுதந்திர தினத்திற்கு பிறகு உண்மையான சுதந்திரத்தை உணர்வதாக நான் விளைகிறேன். ஏனென்றால் 77 நாட்களுக்கு பிறகு எனக்கு கதைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். Ramanathan Archuna. Very good morning to the Honorable Chair of the Parliament and the co-members of the Parliament. This is a serious issue, the violation of parliamentary members' rights to travel to Colombo from Jaffna on the occasion. I would like to speak in Tamil. 20ஆம் தேதி காலமை 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை நான் யாழ்ப்பாணத்திலிருந்து 21ஆம் தேதி இருக்கின்ற பாராளுமன்ற அமர்வுக்காக வந்து கொண்டிருந்த போது, அன்றைய தினம் மன்னாரிலே வழக்குகளை முடித்துக் கொண்டு வந்திருந்த போது மன்னாரிலே நான் நினைக்கிறேன் அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள். அது மாலை 7:30 இரவு நேரம். நான் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது
இரண்டு போலீசார் போக்குவரத்து போலீசார் என்னை மறைத்திருந்தார்கள். அந்த மறைத்ததற்குரிய காரணம் என்னுடைய வாகனத்திலே விஐபி லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறைத்திருந்தார்கள். எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர்கள் you have submitted your privileged question in English. Please speak in English. Sorry, I'm good in Tamil, please. No, you have submitted that question in English. Okay, yeah. I will try my best. Otherwise, I'll speak in Sinhala. Is it fine? Only in English. Okay, thank you, sir. So on the same day, I traveled from Jaffna to Colombo to sit on the 21st parliamentary session. So I was disturbed by two policemen for the reason that I used the VIP light. I would like to mention the Honorable Speaker. Now, honorable MP, you have to you can speak the letters you have written. The Yes, document you have I'm written. speaking over the same incident, Honorable Speaker. Please read the letter that I gave you. Please read your privileged question. Yeah, is it not possible for me to tell the things on the same language? No, you read. Okay, give me a second, sir. Give me a second. Thank you for letting me know. So, I write to bring your esteemed attention to a grave matter that transpired on the evening of 20th January 2025 when I was en route from Jaffna to Colombo. I was accompanied by my legal secretary, attorney at law, Ms. Kaushalya Narendran, in my personal vehicle. At approximately 7 p.m., I was intercepted by officers from the traffic division of the Anuradhapura district who, without furnishing any legitimate grounds for the stop, demand documentation to substantiate my identity. In compliance with the request, I duly identify myself as a member of parliament representing the Tamil minority. However, the officers insisted on seeing an official identification document issued by the parliament. Regrettably, at that moment, I was not in possession of any such specific document from parliament. Nevertheless, I intend to present the official windscreen pass bearing the parliament emblem along with the signature and seal of the surgeon at arms, which I would like to table to the office. This is the same document that was provided, a card, a copy of paper that was provided as identification material. So I showed them this document. This act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitute a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institution and degrade its authority. It's a real shame on Parliament giving this kind of a card for 2 months. After 2 months, after 66 days, this is the only document I was provided. No identity card, no Parliament pass was provided on 21st and the 22nd morning after this incident. It was given to me. It's a shame to the Parliament and the management of the Parliament. Moreover, the officers. To my astonishment, the officers categorically ගරු මන්ත්‍රීතුමා ඔබගේ identity parliamentary release කළා තියෙනවා ඔබ ඒක you have not collected it. No, your honorable speaker, it was granted on 22nd. Please go and read the documents which I signed. But I was stopped at 20th and it was only given to me for 66 days. It's a shame on the parliament management. In my acknowledgement, the officers categorically dismissed the windscreen pass as a forged document and further refused to acknowledge the validity of the official seal and signature. This act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitutes a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institution and degrades its authority. Moreover, the officers proceeded to record the incident. Very shame on the Sri Lankan police and the person who is responsible for police. They have recorded the MP's conversation and released to the media. It's a very shame on the Sri Lankan parliament just because I'm a Tamil politician. Moreover, the officers proceeded to record the incident and disseminated footage to the media. On the same evening,
creating an unfoundable narrative that has since been perpetuated. Despite my efforts to contact officer in charge of the traffic division to rectify the situation, this delay continued, forcing me to reach the members' quarters in medieval at an inordinate hour, 4 a.m., far beyond expected time of arrival, which I traveled from Jaffna 400 kilometers. Please understand. This set, and I drive my vehicle myself. I don't get any drivers from the parliament. The situation was further exacerbated on 21st January 2025 when the police media spokesperson, please listen, the police media spokesperson publicly declared that I had committed an offence. They went so far to state that an arrest order had been issued by the Anuradhapura magistrate court, a claim that is penalty false and lacking in legal substantiation. Actually, the truth is, Please read your yes, there was no arrest order given by the magistrate. Such premature public procurements devoid of due process are not only misleading but also service to tarnish my reputation without a request, legal proceedings, or the knowledge of the Speaker of the House. It's very shame on your duty. කදානායකතුමා මට මේක සිංහලෙන් කියන්න කැමති. ඔබතුමා ලිඛිත ලියලා තියෙනවා 23 වෙනිදා පොලිසියට මාව අර අතරංගොඩ ගන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. Shame on you. I'm very really sorry. As per the ලියුම තියාගෙන 31 වෙනිදා DCC meeting එකට මම යන්න නැතුව අරස් කරලා තිබ්බා. It's okay. As per the established legal ඔබතුමාට කියවන්න විතරයි පුළුවන් නේ. ඔබතුමා මේ ලියුමේ ලිය තියෙනක කියවන්න කරුණාකර. Yes, thank you. You read what you have written in the So document. I can't talk. No, you read what you have written. Which part of the standing order says I can't talk? No, Which part of the standing order? you can't. You can read only the things we have It's written. a shame on the parliament. We can't speak. What's a shame? 77 days. You are celebrating 77th Independence Day yesterday, whereas I can't speak 77 days in this parliament. Shame on this parliament. Shame on you. It's a shame on you. 77 days passed. Have you allocated my time as a member of the, as a chairperson? කතානායකතුමනි මේ පාර්ලිමේන්තුවේ එතුමාගේ හැසිරීම ගැන අපිට විශාල ප්‍රශ්නයක් තියෙනවා. මොකද හේතුව දැන් ඔබතුමා shame on you කියලා එක පැත්තකින් ඔබතුමාට කියනවා. අනෙක් පැත්තෙන් කියනවා මේක මේ minority මේ රටේ මේ සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා මේ අපි වෙනසක් කරන්නේ නැහැනේ. ඒ වගේ වෙලාවක මේක මේ ඉංග්‍රීසියෙන් කියලා මේ පාර්ලිමේන්තුවත් මේ රටත් අපි මේ minority කියලා අපි කවදාකවත් කාටවත් කතා කරලා නැහැ. හරි ඉතින් මේක කරන්න දෙන්න එපා. මොකද්ද මේ කරන්නේ? මෙයාට මේ ඔළුව අමාර he has a mental disorder. We'll send him to a doctor because he has a mental disorder. ගරු කතානායකතුමා. What is this? මේ කරුණු කාරණා අන්තර් දෙකෙන් අයින් කරලා දාන්න. මේ ඔබතුමාට රීඩ් කරන්න විතරයි පුළුවන්. කරුණාකර ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා ට්‍රැෆික් වයලේෂන් එකක් සම්බන්ධයෙන් පොලිසිය විසින් මාව දැනුවත් කරලා තියෙනවා. ඔබතුමාට ට්‍රැෆික් නීතියට අනුව කටයුතු කිරීම සඳහා මගෙන් මේ පොලිසිය දැනුවත් කරලා තියෙනවා. ඒ සම්බන්ධයෙන්